11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி. மேட்ச் ஸ்டார்ட். மாணவன் மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு கொடுத்த மோக வரவேற்புக்காக சரி ஓகே கொஞ்சம் நெஞ்ச வரவேற்பு கொடுத்ததுனால மீண்டும் அந்த கிரிக்கெட் வீடியோவை கண்டினியூ பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்தியா விசஸ் பாகிஸ்தான் மேட்ச் பயங்கர ஃபயரா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். ஃபயர் இல்ல ஃபிளவர் தான் அப்படிங்கிற மாதிரி சப்புன்னு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியா வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகே ரோஹித் சாஸ்திரி ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்தது சரியான முடிவா என்ன நினைக்கிறீங்க கைஸ்? எது பண்ணியிருந்தாலும் நம்மள்கிட்ட உததான் வாங்கியிருப்பாங்க நமக்கு தெரியும். அது நிச்சயம் போது ஒன்றும் தவிர்க்க முடியாது. காட்டாரு தடுக்க முடியும். அது இல்ல இது ஜெயிச்சு அவங்க இதுக்கு முன்னாடி நம்ம பெரிய அடி கொடுத்தாங்க. கஷ்டமா சாம்பியன்ஸ் அப்படின்னு வந்து அதான் அது பெரிய அடக்கம் மனசுல. கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல்ஸ்ல 2017 தோத்துருந்தோம் பாகிஸ்தான் கூட. அதுக்கு ஒரு முரட்டு ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். முரட்டா கொடுக்கும் தான் நினைச்சோம். அவங்க ஆனா இட்லின்னு ஒண்ணே விழுந்துட்டாங்க. நமக்கு அதுவே இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகல. தப்புன்னு போயிட்டாங்க. பார்த்து பேசுங்க. இந்த வீடியோ பாகிஸ்தான்ல யாராச்சும் பார்க்க வாய்ப்பு இருக்கு. இந்தியாவிலேயே அது அவங்கள பத்தி அவனுக்கு தெரியாது இல்லையா? தெரிஞ்சுதா சின்ன பையன் அப்படி நினைக்க மாட்டான். சரி ஓகே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாகிஸ்தானுடைய பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நடுவில் ஒரு பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் ரீசெண்டா நடந்துச்சு. ரிஸ்வானுக்கும் சவுத் ஷக்கீலா அவர்கிட்ட ஒரு பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் ரீசெண்டா இருந்துச்சு. மற்றபடி பாகிஸ்தான் டீம்ல பாசிட்டிவான பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. பாகிஸ்தான்ல பவுலிங் தான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். வந்து அப்படின்ற அளவுக்கு இருக்கும் அவங்க போலிங். அப்படி எல்லாம் பார்த்தாலே ஆனா ரோஹித் சர்மா மட்டும் அவங்க கேட்கணும். பேட்டிங்னா அது தெரியும். பேட்டிங்கும் சரி ஃபீல்டிங்லாம் நம்ம சொல்லவே தேவையில்ல. ஃபீல்டிங் பத்தி சொன்னா பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லாம் காவா 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 காவான்னு காவாவா போயிட்டு. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து பாகிஸ்தானோட ஃபீல்டிங் வந்து ரொம்பவே டவுன் தான். நிறைய ஆக்சுவலா இன்னைக்குன்னு இல்லை, அவங்க என்னைக்குமே அப்படிதான். ஸோ இந்தியாவோட பவுலிங் அப்படின்னு பார்க்கும்போது வழக்கம் போல ஒரு யூஸ்வலான பாசிட்டிவான வேலை தான் இருந்துச்சு. ஷமி அவர் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணதை பார்த்தா ரொம்ப பயமா இருந்துச்சு. 5 வைடு போட்டாரு, 11 பால் போட்டிருக்காரு. இந்த இதுல கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெக்கார்டு, மோசமான ரெக்கார்டு. ஏன்னா சாம்பியன்ஸ் டிராஃபியோடைய ஃபர்ஸ்ட் ஓவர்ல இவ்வளவு பால்ஸ் போட்ட அதிக வைட்ஸ் போட்ட ஒரு பவுலர் அப்படிங்கிற ஒரே ஓவர்ல 5 வைடு. அதான் நம்ம ஹரிலாம் வந்துட்டு விளையாடல, இல்லைன்னா வந்துட்டு அந்த ரெக்கார்டு ஈஸியா உடச்சிருப்பாங்க. டர்ஃப்ல ஒரு 16 வைடு போட்டாங்க. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. அடுத்து வந்துட்டு அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் அண்ட் ஜடேஜா அந்த ஸ்பின் ட்ரையோ அப்படிங்கிறது வழக்கம் போல திரும்பவும் பாத்தீங்கன்னா அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருச்சு. அக்ஷர் பட்டேல் வந்து அவரு இப்போ வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்பின்னர் மட்டும் இல்லாம பேட்ஸ்மேனாவும் வந்துட்டு இருக்காரு. பெரிய எல்லாருக்குமே தெரியல, அது தெரிய படத்துல தெரியல, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்படி இல்ல, அது தெரியும். தெரியுமா தெரியும், தெரியாதுன்னா தெரியாது. இல்லைங்க, அவர் வந்து ஒரு 7வது பேட்ஸ்மேனா இருக்குவாங்க. இன்னும் ஒரு 20 ரன் 30 ரன் அடிச்சு அவுட் ஆயிடுவாரு. அவர் ஒரு அட்டாக் பண்ண போய் இப்போ அவருக்கு ஒரு 4வது 5வது பிளேஸ் கிடைக்குது அப்படின்றப்போ அவர் கொஞ்சம் செட் பண்ணி ஆடுறாரு. ரொம்பவே நல்லா பேட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மேட்ச் நாட் அவுட்ல தானே போனாரு அந்த மனுஷன். அவர் வந்து பண்ணக்கூடிய ஆளு தான் அவரு. அவர் இறங்குனதே கடைசில தாங்க. என்ன நாட் அவுட்ல போறாருல அவரு? இறங்குனதே கடைசில. நாட் அவுட்ல போறாங்க அவரு. சரி ஓகே. நம்ம இந்தியா பேட்டிங்ல போறதுனால இந்த பாகிஸ்தானோட இன்னும் இருக்கு நிறைய நம்ம பேச வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயம் ஒர்க் அவுட் ஆனது ஜெயசேகர் அவருடைய பேட்டிங். இது குல்தீப்போட பவுலிங் அதை விட்டீங்களா? குல்தீப்போட பவுலிங் எப்படின்னா கிடா எடுத்தோம் அப்படின்ற அளவுக்கு யோசிச்சா வருண் சக்கரவர்த்தி ஆட வச்சிடலாமா அப்படின்னு யோசிக்கும் போது இஷான் கிஷன் கூட ஆட வச்சிருக்கலாம் தான். அவர் டீம்ல இல்ல, அவரு பவுலர் இல்லைங்க, நமக்கு தான் பவுலர். குல்தீப் யாதவ் வந்து அவர்தான் கோச். ஓ கோச் பாஸ் அண்ணன் குல்தீப் பத்தி அடுத்த வீடியோ வந்து வரணும். குல்தீப் யாதவ் வந்து என்னடா இது அப்படின்னு யோசிக்கிறப்போ ஒரு 3 விக்கெட் எடுத்துட்டு என்னடா இது அப்படின்ற அளவுக்கு நமக்கு எமோஷனல் கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு ஹேட்ரிக் மிஸ்ல அவருக்கு ஒரு சான்ஸ் இருந்துச்சு. போன தடவை அக்ஷர் பட்டேல் மாதிரி. ரோஹித் சர்மா வந்து இன்னும் நான் பேசட்டுமா, டாஸ் மொத்தமா வந்து 12 டாஸ் தோத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆஸ்திரேலியா கூட வேர்ல்ட் கப் ஃபைனல் தோத்தோம். அதுல இருந்து இந்தியா வந்து 12 டாஸ் கன்சிக்யூட்டிவா தோத்துருக்காங்க. இது ஒரு மோசமான ரெக்கார்டு. நாலு ரோஹித் சர்மா தான் பண்ணியிருக்காரு. 9 தடவை அவரே 3 தடவை மேட்ச் தோக்க மாட்டாங்க. கப்போட தான் வருவான். வந்தா திரும்ப கப்போட தான். அதனால தோனி எங்கடா வரலையே அப்படின்னு எடுத்துக்க. அது ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகும் போது இப்ப வார்ம் அப் பண்ண ஆரம்பிச்சேன். இப்பவே
இல்ல சென்னைனா சென்னை, மும்பைனா மும்பை. ஆட் ஷூட்ல இருந்துட்டே வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து ஃபுல்லா பாத்துருக்காரு. வெரி இருக்கும் bro, அது வெரி இருக்கும். அப்புறம் அக்ஷர் பட்ட ரன் அவுட் அத பத்தி சொல்லு. அது அது மேட்ச் வந்து அருமையான ஒரு ரன் அவுட். இது கேமரா அப்படியே இங்க ஃபோக்கஸ். அருமையான ரன் அவுட். அது அருமையான அருமையான ரன் அவுட். வந்துகிட்டே இருக்கீங்க. 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. அருமையான ரன் அவுட். அடுத்து வாங்க. ஸோ கம்மிங் பேக் டு இந்தியாவோட இன்னிங்ஸ் இப்போதான் நம்ம இன்னும் நிறைய பேச ஆரம்பிப்போம்னு நினைக்கிறேன். ரோஹித் சர்மா ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு தெரிஞ்சு நான் வருண் அடிக்க போவேன் நான் பத்தி சொல்ல வேண்டியது இல்ல. இல்ல விட்டுரு வா. பாஸ் நீங்க முன்னால இருந்து திரும்ப இட்னா வாங்க. கிட்டனா பத்தி நம்ம சொல்லணும் அவசியமே இல்ல. அதான் நான் சொல்ல கிட்டனா பத்தி சொல்லணும் அவசியமே இல்ல. என்னன்னா பாஸ் இல்லங்க பாஸ். பாஸ் அது அவசியமா தான் கட் பண்ணுங்க. அவசியம் இல்லடா அது. கிட்டனா பத்தி பேசணும் அவசியம் இருக்கு. ராஜிங்க சுகர் பேஷண்ட்ரா நானு. அப்படி வந்தாலும் அடிதான் அப்படின்ற மாதிரி நல்லா அட்டாக்க ஆரம்பிச்சிருக்கு. இருக்கிற ஒரு பட்டாசு அப்படின்னு நினைச்சுக்கும் போது அதே மாதிரி யாருக்கு ஒண்ணும் இல்ல பட்டாசு புது தண்ணி. அதான் நல்ல ஒரு பயங்கரமான பந்து அது அப்படி வீசுனது. சரி ஓகே. ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் நல்ல பாலுக்கு. அதனால மேட்ச் அவுட் ஆயிட்டோம். அடுத்த மேட்ச் வந்து இருக்கு நியூசிலாந்து கூட ஒரு பெருசா நியூசிலாந்து கூட மேட்ச் இருக்கு. அடுத்த மேட்ச் பெருசா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. மகிழ் வழக்கம் போல ஒரு கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லலாம். கன்சிஸ்டன்டான ஒரு இன்னிங்ஸ் நீட்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அவருடைய ரோல அவர் கரெக்டா பாத்துட்டு இருக்காரு. இதே மாதிரியே பண்ணிட்டு இருந்தா ரோஹித் போன உடனே அடுத்த கேப்டன் ஆல்ரெடி அவர் வைஸ் கேப்டன் ஆக்குறதுல ஏகப்பட்ட கான்ட்ரோவர்சிஸ் இருக்கு. இல்ல இந்த டோர்னமெண்ட்ல எனக்கு தெரிஞ்சு ஃபைனல் வரைக்கும் நல்லா விளையாடி கப் வாங்கி தருவான்ற நம்பிக்கை எனக்கு சுப்மன் கில் இளவரசரா இருந்து ராஜாவா மாறதுக்கான ஒரு லைன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். ப்ளீஸ் பண்ணிக்கோங்க. அவன் வந்து இது எப்படியோ லைன் பண்ணி வச்சுட்டான். ஓடணும் வெயிட் பண்ணிட்டான். கிங் கோலி கிங் கோலிக்குனா நாங்க எல்லாருமே கேமராமேன்ஸ்லாம் குஷி ஆயிட்டாங்க. கிங் கோலி அவருடைய 51வது ஒன் டே சதத்தை அடிச்சிருக்கிறாரு. ஸோ பாசிட்டிவா கேட்கலாம். 14,000 ODI ரன்ஸை வந்து கிராஸ் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு முன்னாடி வந்து சங்கக்காராவும் காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கர் மட்டும் தான் இருக்காங்க. அதையும் இன்னும் எனக்கு கொஞ்சம் நல்ல பீட் பண்ணிடுவாரு. ஒரு 250 ஏதோ தான் இருக்கு. சங்கக்காரா பீட் பண்ண அது பீட் பண்ணாருன்னா அடுத்த ரெண்டு மேட்ச்லயே பண்ணிடுவாரு. ஆமா இன்னொரு ரன் அப்படிங்கும்போது இந்த டோர்னமெண்ட்லயே முடிச்சாரு. கோலின்னு வரும்போது அவருக்கு வந்து இன்னொரு பேர் வேற இருக்கு ரன் மிஷன். அதோட ஃபாதர் ஆஃப் பாகிஸ்தான் கூடனாலே விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா. அதுக்கப்புறம் இதை சொல்ல மறந்துட்டோம். லாஸ்ட் டைம் பாகிஸ்தான் கூட ஆடுறப்ப அவர் வந்து 82 நாட் அவுட். இந்த தடவை அவர் செஞ்சுரி அடிச்சோன்னே 80 செகண்ட் 82 அப்படி கிடைக்கும். விராட் கோலிக்கு இன்னொரு ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. பாகிஸ்தான்ல 11th இருக்க 11 பிளேயரோட டோட்டல் செஞ்சுரி வந்து 35 தான். அண்ணனோட மொத்த செஞ்சுரி பாகிஸ்தானோட மொத்த பாகிஸ்தான்ல இருக்க 11 பேர் இருக்காங்கல்ல, அந்த 11 பேர் மொத்தமா செஞ்சு அடிச்ச செஞ்சுரி 35. விராட் கோலி மட்டுமே 51 செஞ்சுரி இல்லடா நின்று சொல்லடா நீ முதல்ல ஒழுங்கா சொல்லுடா. தலையில விருது இல்லடா. அவர் தமிழன் கிடையாது. இந்தியன் என்று சொல்லுவாங்க. சப்போர்ட் பண்ணி தமிழ்நாடு பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி விராட் கோலி இன்னொரு ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. மோஸ்ட் கேட்சஸ் ஒரு இந்தியன் ஃபீல்டரா 157 கேட்ச் அப்படின்னு சொன்னா பால் வரும்னு சொல்லியிருந்தேன். டைமிங்ல வெரி குட். இது ஒரு கிரிக்கெட் வீடியோ அப்படிங்கறனால இந்த மாதிரி நாடகம் பண்ணுவோம். அடுத்து வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயர். நான் போன மேட்ச் எனக்கு ஒரு பாயிண்ட் வச்சிருக்கேன். சரி சொல்லு. இந்த மனுஷன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலே ரெக்கார்டு தான்ற மாதிரி தான் இருக்கு. இந்த மேட்ச் அடிச்சாரு எடுத்து கொட்டுறாங்க ரெக்கார்டு. இப்போ மாதிரி இல்ல தங்க மாதிரி. விராட் கோலியை பத்தி சொல்லணும்னா அவர் தான் 14,000 ரன்ஸை வந்து சீக்கிரமா கடந்தவர். ஃபர்ஸ்ட் டீம் இன் ஹிஸ்டரி ஹோஸ்ட் பண்ற டீமே வந்து ஹோம் கண்ட்ரியை விட்டு வெளியே வந்து விளையாடுறது இதுதான். அப்படி விளையாண்டு அந்த மேட்ச் தோத்ததும் இதுதான். அண்ட் ஃபைனலா வந்துட்டு இவர் ஸ்ரேயஸ் ஐயரோட கம்பேக். நான் போன மேட்சே சொன்னேன், ஐயர்லயே அவர் கொஞ்சம் ரவுடி ஐயர் கண்டிப்பாக ஒரு கம்பேக் கொடுப்பாருன்னு. அதே மாதிரி ஒரு ஆஃப் செஞ்சுரி இங்கிலாந்து ஊர்ல இருந்து போட்டு குழந்துட்டு தான் இருக்காரு. இந்த மேட்ச் எப்படியா உள்ள வந்துருவாருன்னு தெரியும். அதே மாதிரியே வந்துட்டாரு. அதே இன்னொரு 3 மேட்ச் விளையாண்டு கொடுத்தா அப்போட நாங்க எடுத்து போயிடும். கன்ஃபார்ம் போயிடும். நமக்கு தான் அப்படிங்கறத நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோம். ஆனா நேத்து மேட்ச் பாக்குற வரைக்கும் அது இருந்துச்சு. நேத்து ஆஸ்திரேலியா மேட்சை பார்த்தோம்னா அந்த
கான்ஃபிடன்ஸ் வந்து கொஞ்சம் இதே ஏன்னா 351 ரன் அதுவுமே ஒரு ரெக்கார்டு. ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டு இருந்த இட்டுனோட பட்டாசு வெடிப்பெல்லாம் ஏன்னா ஆஸ்திரேலியா பத்தி இங்க நம்ம ஸ்பெஷல் கிரெடிட் கொடுத்தே ஆகணும். அவங்களுடைய 3 பேர் அந்த ட்ரையோ பேட் கமின்ஸ், ஹேசல்வுட், ஸ்டார்க் 3 பேருமே இல்ல. மிச்சல் மார்ஷ் இல்ல, ஸ்டாய்னிஸ் இல்ல, இத்தனை பேர் இல்லாம அதுவும் நேத்து மேட்ச்ல ஹெட் ஸ்மித் அதிகம் எதிர்பார்த்தவங்களும் அவுட் ஆக பார்த்தா திடீர்னு இங்கிலீஷ் தமிழ் ஹையஸ்ட் ரன் சேஸ்ல ஆமா சாம்பியன்ஸ் ட்ராஃபில ஹையஸ்ட் ரன் சேஸும் பண்ணிருக்காங்க. சோ ஆஸ்திரேலியா இருக்கறனால இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் விட வேண்டாம் பாய்ஸ். இன்னைக்கு வேணா என்ன வேணா நடக்கலாம். யாருமே இல்ல எதுக்கு அப்போ தீடி வீட்டுக்கு வந்துலான்னு பாருங்க. ஐயோ என்னடா இவங்க இன்னும் படுக்கலையா அப்படின்ற மாதிரி தான் தோணும் நேத்து. சரி கைஸ், ஸோ அதான் இந்தியா ஆல்மோஸ்ட் செமிஃபைனல்ஸ் போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்த மேட்ச் வந்து நியூசிலாந்து கூட நடக்க போகுது. அடுத்த சண்டே இன்னும் 1 வாரம் கழிச்சு நாங்கள் மீட் பண்ணுவோம். உங்களை வந்து இதே மாதிரி கண்டிப்பாக பண்ணுவோம் நம்புகிறோம். 3வது எபிசோட இன்னமும் பாயிண்ட் கடையவே சாப்பிட போறோம். யாருமே தர டீ யாருக்கு பாட்டி யாத்திரை. ஸோ கைஸ், ஒரு வழியா இந்த மேட்ச் ஈஸியாக ஜெயிச்சாச்சு. அடுத்த மேட்ச் வந்து இந்தியா விசஸ் நியூசிலாந்து அடுத்த வாரம் நடக்க போகுது. அதுக்கான வீடியோ நாங்கள் கண்டிப்பாக போடுவோம். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் ஆதரவை கொடுத்துட்டே இருங்க. திட்டதுனால தாராளமாக திட்டுங்க. நாங்கள் தப்பான திட்டம் எல்லாம் நம்ம பசங்க தான். ஸோ தொடர்ந்து இதே மாதிரி நிறைய வீடியோஸ், கிரிக்கெட் மட்டும் இல்லை, ஃபன் ஃபீல்டாக நிறைய வீடியோஸ் பார்க்குறது எங்கள் மாணவன் மீடியா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்த வாரம் நம்ம ஸ்பீட் பண்ணுறோம். தேங்க்யூ. பெல் பட்டனை மறக்காம. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது என்னடா லைட் இது அப்படின்னு சொல்லி அனுப்பிங்கன்னு தெரியும். கொஞ்சம் டெக்னிக்கல் டெக்னிக்கல் இஷ்யூ. அதனால வந்து உங்களுக்கு இந்தியா பாகிஸ்தான் போட்டே ஆகும்டா அப்படின்றதுக்காக நாங்கள் எப்படி ரெடி பண்ணி சிங்கிள் லைட் சோர்ஸ் வச்சு நாங்கள் இதை பண்ணியிருக்கோம்.